இந்த உலகத்திலிருந்து சிறிது நேரம் தப்பிக்க வேண்டும் என்றால் சுரபி ஜன்னலின் அருகில் இருக்கும் தன் படுக்கையில் படுத்துக்கொள்வாள். அந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய பீன்ஸ்டாக் இருக்கும். ஒவ்வொரு முறையும் சுரபி அந்த பீன்ஸ்டாக்கின் மேல் ஏறி தன் கனவு உலகத்திற்குள் செல்வாள். அன்று சுரபி மேகங்களைத் தாண்டி மேலும் மேலும் ஏறினாள். அப்படியே வாவ், ஒரு சாக்லேட் உலகத்தில் வந்து இறங்கினாள். அங்கே நிலம் முழுவதும் சாக்லேட், மரங்கள் எல்லாம் சாக்லேட் குச்சிகள், ஆறுகளில் சூடான சாக்லேட் ஓடியது. அவள் அதை குடித்தாள். சாக்லேட் பட்டாம்பூச்சிகள் பறந்தன, மிட்டாய் மேகங்கள் வானத்தில் மிதந்தன. சுரபி சுற்றி பார்த்து புன்னகைத்தாள். இது கனவா இல்ல நிஜமா என்று மெதுவாக சொன்னாள். ஓ, இது என்ன இடம்? அவள் ஆச்சரியமாக சுற்றி பார்த்தாள். அருகில் ஓடியது ஒரு சாக்லேட் ஆறு. அந்த ஆற்றில் ஒரு சிறிய சாக்லேட் படகு அவளுக்காக காத்திருந்தது. சுரபி மெதுவாக படகில் ஏறினாள். சாக்லேட் நீர் மெதுவாக அலைகளை உருவாக்கியது. படகை அவள் கடித்து ருசித்தாள். மிட்டாய் வீடுகள், சாக்லேட் மலைகள், எங்கும் இனிப்பான உலகம். அந்த படகு அவளை ஒரு பெரிய சாக்லேட் அரண்மனைக்கு கொண்டு சென்றது. அரண்மனை முழுவதும் சாக்லேட் சுவர், மேலே மிட்டாய் மரங்கள், வானில் இனிப்பான வாசனை. சுரபி மகிழ்ச்சியாக சிரித்தாள். இதுதான் என் சாக்லேட் உலகம். சிறிது நேரத்தில் சாக்லேட் உலகம் மெதுவாக மறையத் தொடங்கியது. சுரபி மீண்டும் பீன்ஸ்டாக் வழியாக கீழே இறங்கினாள். ஜன்னலின் அருகிலுள்ள தன் படுக்கையில் மீண்டும் வந்த சுரபி மெல்ல புன்னகைத்து, நான் மீண்டும் வருவேன் என்று மெதுவாக சொன்னாள். ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் தன் கனவு உலகத்திற்கு திரும்பிச் செல்ல முடியும் என்று அவளுக்குத் தெரியும். இதுதான் சுரபியின் கற்பனை உலகம்.